ஐயா பேராண்டி. என்ன பாட்டி? ஐயா என் பேத்திய கொஞ்சம் கூட்டிட்டு வாயா. உங்க ரெண்டு பேர்ட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்ன பாட்டி, ஷில்பாக்காக்கு வீடு வாங்குற விஷயமாவா? இல்லப்பா, இது வேற விஷயம். உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வா. சரி பாட்டி. என் பேரங்கிட்டையும் பேத்திட்டையும் எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. ரொம்ப நாள் அங்க தங்க வேண்டியிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தானே. அது வரைக்கும் தங்கி இந்த காதையும் குத்திட்டு மொட்டை அடிச்சுட்டு போட்டோம். அங்க போனோடனே மொட்டை அடிக்கணும், காது குத்தணும் வாங்க அப்படின்னாச்சுன்னா நம்மளால போக முடியுமா? அதனால காது குத்தியதை மொட்டை அடிக்காத இங்கே வச்சு பண்ணிடுவோம். பாட்டி, என்ன விஷயம் பாட்டி? ஏமா பேத்திய கொள்ளு பேத்தியங்க? பாட்டி அவ தூங்கிட்டு இருக்கா பாட்டி, அதான் தொட்டில போட்டு வந்தேன். அப்படியேம்மா தூங்கிட்டாளோ? ஆமா பாட்டி, அவட்டையும் சொல்ற அளவுக்கு ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கோ? ஏமா பேத்தி அவளை பத்தின விஷயம் தானே, அவட்ட சொல்லிதானே ஆகணும். என்ன விஷயம் பாட்டி? நான் போய் அவட்ட சொல்லிடுறேன். முதல்ல என்கிட்ட சொல்லுங்க பாட்டி, நான் அவட்ட போய் சொல்லிடுறேன். அது வந்துமா சொல்லியே. ஏய்யா பேராண்டி நீ உட்காரியா? ஏய்யா தோர உனக்கு சேர் தரட்டுமா? அம்மா கீழே உட்காரியே. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. நீங்க சேர்ல உட்காருங்கன்னா நிக்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து தானே இருந்தேன். அப்படியேப்பா, சரி சரி. வேற ஒண்ணும் இல்லப்பா தோர. உன் பேத்திக்கு மொட்டை அடிச்சு காது குத்தியதை பத்தி பேசிட்டு வர சொன்னேன். பாட்டி, அவளே ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்கா, இப்பவே மொட்டை அடிச்சு காது குத்தணுமா? குட்டி பிள்ளையா இருந்தா என்ன, மொட்டை அடிச்சு காது குத்தலாம். அங்க போன உடனே ஒரு வருஷம் முடியதுக்குள்ள காது குத்தணும் வாங்க பாட்டிம்பா. நான் இங்க இருந்து ஓடி வரணும். இங்கன்னா நம்ம குலதெய்வம் கோயிலையே மொட்டை அடிச்சு காது குத்திடலாம்ல. ஆமா, என் கொள்ளு பேத்தி பிறந்து எத்தனை மாசம் ஆகுது? பாட்டி 7 மாசம் ஆகுது. 7 மாசம் ஆகுதுங்க. பிள்ளை உட்கார வைக்கியா இல்லையா? எப்ப பார்த்தாலும் தூக்கி தூக்கி வச்சுக்கிறியா? பாட்டி கொஞ்சம் கொஞ்சம் உட்கார வைப்பேன் பாட்டி. நான் உட்கார்ந்துருக்கும் போது என் கால் பக்கத்துல உட்கார வச்சா உட்காரியா? தானியா நேரத்துக்கு தவளை படிச்சிருக்கேன்னு கையிலேயே வச்சுக்கிறியா உங்களுக்கு? என் பேரெல்லாம் ஒரு வயசுல நடந்துட்டானே. பாட்டி இவ்வளவு நடந்துருவா பாட்டி, இப்ப தானே 7 ஆகுது. 9 மாசம் வரும்போது நடந்து ஓடியாலும் இல்லையான்னு மட்டும் பாருங்க. சரிம்மா, நடந்தா ரொம்ப சந்தோஷம் தான். உட்கார வச்சு பழக்கு. சரி பாட்டி, இங்க இருந்து போறதுக்குள்ள உட்காந்துருவா. இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் உட்காரியா பாட்டி, நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். நீ தூக்கிட்டு வெளியே வர மாட்டேங்கிறியா? ரூமுக்குள்ளே எல்லாம் பண்றியா? பாட்டி அவ ரொம்ப தூங்கியா பாட்டி. அப்படிலாம் பிள்ளைய ஓயாம தூங்க வைக்க கூடாது. நீ பாலை குடுத்து குடுத்து அவளை தூங்க வச்சோடனே அவ தூங்கிட்டே இருக்கா. சொத்தை இப்படி வெளியே கொண்டீங்கன்னா நல்லா வெளியே அங்கங்க பாப்பா கண்ணு நல்லா தெரியும். வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சு போட்ட மாதிரி போடக்கூடாது. சரி பாட்டி, எனக்கு கொண்டு வரேன். அப்புறம் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். நம்ம குலதெய்வ கோயில் வச்சு அவளுக்கு பிறந்த முடி எடுத்துட்டு காது குத்திடலாம். சரியம்மா, உனக்கு சம்மதமா? பாட்டி எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் சம்மதம் தான். நீங்க எது சொன்னாலும் சரியா சொல்வீன்னு எனக்கு தெரியும் பாட்டி. உங்க பேரேட்டையும் உங்க மகன்ட்டையும் உங்க மருமகட்டையும் கேட்டுக்கிடுங்க. ராசத்திட்ட சொல்லிட்டேம்மா. அவன சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை தட்டி பேச மாட்டான். அப்படியே தேப்ப நான் இங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படியே பாட்டி, அத்தனை முதல்ல சொன்னீங்களோ? ஆமா, என் மருமகிட்ட முதல்ல சொல்லணும்ல, அதனால சொல்லிட்டேன். பரவாயில்ல பாட்டி, எனக்கு இது மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கலையே. என் மாமியார் எதையுமே என்கிட்ட சொல்லவே மாட்டாவும், மறைச்சிருவாவ. ஓ மாமியார் சொல்லாட்டி என்ன, நான் தான் உனக்கு இருக்கேன்லம்மா. ஆமா பாட்டி. ஐயா பேராண்டி, உனக்கு தான் வேலை இருக்கும் அப்படி இப்படின்னு உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இங்க இருக்க முடியுமா ஐயா? சரி பாட்டி, இருக்கேன். எதுவும் பிரச்சனைகள் வராதுல்லப்பா? அதெல்லாம் ஒண்ணும் வராது பாட்டி. ஐயா தோர, உன் பேத்திக்கு மொட்டை அடிச்சு காது குத்தைக்கு எல்லா ஏற்பாடும் நீ தான் பண்ணணும். சரிங்கம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். பிறவியா ஊர்ல உள்ளவியல் எல்லாம் போய் கூடன்னு பாத்துக்க. அதுக்கு நானும் ராசாத்தையும் போய் கூப்பிட்டுக்கிறியா? சரிங்கம்மா. பேர் வைக்க ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறியா? சரிங்கம்மா. மொட்டை அடிச்சு காது குத்திட்டு வீட்டுல வந்து சாப்பிடுற மாதிரியா? இல்லப்பா, வீட்டுல சாப்பாடு கிடையாது, கோயில்ல தான். அப்படியாம்மா? அப்படின்னா அங்கதான் எல்லா ஏற்பாடும் பண்ணணுமோ? ஆமையா, கோயில்ல வச்சுதான் பொங்கணும் பாத்துக்க. கிடா கறி தான் வைக்கணும். சரிம்மா, எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். பாட்டி கோயில வச்சுன்னா எப்படி? நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்தையும் மகன் பாத்துக்கிடுவான். அங்கேயும் எல்லா வசதியும் இருக்கு. அப்படியே பாட்டி? ஆமாம்மா பேட்டி, நல்ல பெரிய கோயில் தான். சரி பாட்டி. போன தடவை வந்திருக்கும் போதே கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சேன். வேற கல்யாணம் முடியட்டும் பாத்துக்கிடலான்னு இருந்தேன். இப்பதான் அதுக்கான நேரம் வந்திருக்கு, அங்கே போய் முடி எடுத்துருவோம். சரியா? சரி பாட்டி. பாட்டி காது குத்ததுக்குலாம் அங்க ஆள் இருப்பாவ்ளோ? அதுக்கு நம்ம ஆள் சொன்னதுல வந்துருவோம்மா. குழந்தை யாருக்கு காது குத்த போறியோ? மகளுக்கு? ஆமாக்கா, வர ஞாயிற்றுக்கிழமை மகளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷன். மறக்காம நீங்க வந்துருங்கக்கா. அப்படியே, இத பத்தி முதல்ல சொல்லவே இல்ல. திடுதிப்புன்னு வச்ச மாதிரி இருக்கு. ஏக்கா, எனக்கே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தாக்கா தெரியும். இத இருந்தாப்புல பாட்டி தான் ஏற்பாடு பண்ணிருக்காவ. ஓ அப்படியே குழந்தை, சரி சரி வாரேன். ஏமா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா. ஐயா தோற, எல்லாம் ஏற்பாடு பண்ணி எதுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருப்பா.
சரிங்கம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேம்மா. சரிப்பா, எங்க போனாலும் பார்த்து போயிட்டு வா. எப்பாடா இன்னைக்கே ஊர் கிளம்பணுமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாட்டி, இன்னொரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணிட்டியா? ஃபங்க்ஷன் இப்பத்துல இருந்து களை கட்ட போகுது. என்னது ஃபங்க்ஷன் களை கட்ட போதா? என்ன ஃபங்க்ஷன் குழந்தை? செல்லமாக்கா, மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷன் தான். என்னது மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷனா? யாருக்கு மொட்டை அடிச்சு யாருக்கு காது குத்த போறிய? செல்லம்மா, என்ன கேள்வி இது? மொட்டை அடிச்சு காது குத்துறது என்ன வானர்க்கா குத்துவாவே? குழந்தையோட பிள்ளைக்கா தான் இருக்கா, இது கூட தெரியலையா உனக்கு? ஏன் மீன்காரி, என்ன இழுக்காம வந்தாலும் உதாரணம் சொல்ல முடியாதா? இல்ல வானரி, உங்களுக்கு காது குத்த போறாவே இத்தனை வயசுக்கு பிறகு. குழந்தை பிள்ளைக்கு தான் குத்துவாவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்லா சொல்லுவ, சோக்காய்க்கு உப்பு இல்ல நீ. ஓனர், என் பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்த போறோம் ஓனர். நீ ரொம்ப லேட்டா நியூஸ் சொல்லிட்ட. மீன்காரி உனக்கு முன்னாடியே டொமேட்டோ அடிச்சிட்டா. ஓனர், இருந்தாலும் நான் தானே பிள்ளைக்கு அம்மா. என் பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்த போறோம், வந்துருங்க ஓனர். இப்பதானே பேர் வச்சிருந்தே, அதுக்குள்ள என்ன மொட்டை அடிச்சு காது குத்துவல? இது என்னோட ஏற்பாடு இல்ல ஓனர், பாட்டியோட ஏற்பாடு. பாட்டி ஏற்பாடு பண்ணிருக்காவல, அப்ப சரி. ஏலா வானரி, ஞாயிற்றுக்கிழமை தான் மொட்டை அடிச்சு காது குத்த போறோம். அது வரைக்கும் இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு என்ன பாட்டி பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. 3 வேளைக்கு சோறு வந்துருது. ஸ்நாக்ஸ் சாயங்காலம் ஆனா என் பிள்ளைகளுக்கு வந்துருது. படுத்து தூங்கக்கு நல்ல இடம் வசதி இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? அடுத்த மாசம் போனாலும் போதும் பாட்டி. ஓனர், மாடு சிலபல கோழிகள் என்ன வருது? 10 வீடு என்ன வருது? அதெல்லாம் எத்தனை வருஷம் கழிச்சு போனாலும் நல்லா தான் இருக்கும். எங்க அம்மா அங்கதான் இருக்கா, நல்லா பாத்துக்கிடுவா. ஓ அப்படியே ஓனர், அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்ல. வேற யாருக்கா பிரச்சனை இருக்கா? யாரும் ஊருக்கு போக வேண்டியிருக்கா? ஓரவிய சொல்லிருங்க, பஸ் ஏத்தி அனுப்பி விட்டுறியோம். நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு கிளம்புவோம். மீன்காரக்கா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? பரவாயில்ல குழந்தைகளே, அங்க இப்போதைக்கு எனக்கு ஒரு வேலையும் இல்ல. யாரும் என்னைய தேட மாட்டாவ. வீட்டுலதான் என் மருமக மகன்லாம் இருக்காவல்ல, ஏதாவதுனா அவிய பாத்துக்கிடுவாவே. ஆண்டி, உங்களை அங்கிள் தேடுவார்ல? வானரி, அங்கிள் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் வருவாரு. அவர் பிரச்சனை இல்ல. அவருக்கு பிரச்சனை இல்ல ஆண்டி, நீங்க தான் அவருக்கு பிரச்சனையா இருக்கீங்க. சொல்லுமா, உனக்கு கடை திறக்கன்னு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கிளம்பிடு. இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் மொத்தமா தானே வந்தோம், அதே மாதிரி மொத்தமாவே ஊருக்கு போவோம். சரி சரி, உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா இங்கே இருங்க. உங்க கூட வந்திருக்கவி யாராவது ஊருக்கு போனா சொல்லுங்க, அனுப்பி விட்டுருவோம். ஆமாமா, வேணா சொல்லுங்க, ஊருக்கு அனுப்பி விட்டுருவோம். ஏமா, ஃபங்க்ஷன் எப்படி சின்ன லெவல்ல பண்றீங்களா இல்ல பெரிய லெவல்ல பண்றீங்களா? ஏன்னா பியார் வைக்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்தாவல்ல, அதே மாதிரி ஊரே வர அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஆனா இந்த ஃபங்க்ஷன் வீட்ல கிடையாது, கோயில்ல வச்சுதான். ஓ அப்படியேமா, கோயில்ல வச்சு பண்றீங்க? ஆமா, மொட்டை அடிச்சு காது குத்திட்டு சாப்பாடு அங்கேதான். அப்படிங்களாமா, சரி சரி. ஆமா, கோயில் இங்க இருந்து ரொம்ப தூரமா இல்ல பக்கத்துல தானா? ரொம்ப பக்கத்துல இல்ல, கொஞ்சம் பக்கம் தான். நடந்து போலாம், இல்லன்னா வண்டி பிடிச்சும் போலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில எல்லாரும் கிளம்பிருங்க, விடிய காலத்துல போய் அப்பதான் மொட்டை அடிச்சு காது குத்திட்டு சமைச்சோன்னு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வர முடியும். சரிங்கம்மா. ஏமா பேத்தி, உன் கூட வந்தவிய எல்லாத்தையும் சொல்லிருமா? சரி பாட்டி. நம்ம என் தங்கச்சியிட்ட முதல்ல சொல்லிட்டு வரேன். குழந்தை, அடுத்த ஃபங்க்ஷனு? ஆமாக்கா, இந்த ஊருக்கு வந்தாலும் நம்ம ஜாலியா இருக்க முடியுது. பாட்டி எத்தனை ஃபங்க்ஷனை கொண்டாட சொன்னாலும் அத்தனை ஃபங்க்ஷனை உட்காந்து கொண்டாடிட்டு தான் போனோம். எக்கா, ராத்திரி பாத்துக்கிடுங்க, கண்ணே தெரியல. லைட்டு சுச்சி எல்லாம் அணைச்சு போட்டுறியாவ்ல, அதனால சுச்சி எங்க இருக்கணும் தெரியல. நானே தட்டு தடுமாறி பாத்ரூம தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு வரதுக்குள்ள போதுன்னு ஆயிட்டு. வயசு பிள்ளைகள் தானே கிடக்குதுவ, கூப்பிட்டா கூப்பிய சத்தத்துக்கு ஆங்க மாட்டேங்கி வாங்க மாட்டேங்கி அந்த தூக்கம் தூங்கிட்டு கிடக்காளுவ. ஆமாமா தங்கச்சி, நம்மளும் அந்த காலத்துல ஊன்னு ஒரு சட்டம் கேட்டாலே முழிச்சிடுவோம். இப்போ உள்ள பிள்ளைலாம் அப்படியே இருக்கு. ஊனாலும் கேட்க மாட்டேங்கி, ஆனாலும் கேட்க மாட்டேங்கி. ஏன் ஒரு பெரிய இடியே விழுந்தாலும் தெரிய மாட்டேங்கி. ஆமாக்கா, என்ன நேரமா அந்த செல்லு போர்டுக்குள்ளதானே மூழ்கி கிடக்காவ. அது சொல்லு, நல்லா கரெக்டா சொன்ன. இந்த தம்பி சேகர் இருக்கான் பாரு, ராத்திரி அவன் ரூம் பக்கம் போனா 1 மணி வரைக்கும் கூட செல்லு போன வச்சு நோண்டிக்கிட்டே தான் கிடப்பான். காலையில அவன் அக்கா காடி கறந்து சத்தம் போட்டுட்டே கிடப்பா, எலும்புலன்னு. ஏன் கண்ணு முழிச்சு பார்க்க போறா, அப்பதான் தூக்கம் வருதுன்னு உறங்கிட்டு கிடப்பான். ஆமாக்கா, இப்ப உள்ள சின்ன பிள்ளைலாம் ராத்திரி முழுக்க போன நோண்டுதுவ, காலையில உறங்குதுவ. இது ஒரு பழக்கமா வச்சிட்டு இருக்காவ. ஏன் பேரனும் அப்படிதான். நம்மளுக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் முழிப்பு தட்டிடுது, ராத்திரி ஆனா 9 மணிக்கெல்லாம் உறக்க வந்துருது. அப்படி நம்ம தங்கச்சி இருக்கணும், அதுதான் சரியான நேரத்துக்கு தூங்கி முழிக்கிறது. என்ன கூட நான் முன்னாடி எல்லாம் 4 மணிக்கெல்லாம் முழிச்சிடுவேன் வேலை எடுக்கேன்னு. இப்ப நம்மளுக்கு ஒரு வேலையே இல்லங்கிறதுனாலதான் 5 மணி வரைக்கும் உறங்க வேண்டியிருக்கு. ஆமாக்கா, ஆனா ஒருத்தரும் கூப்பிட்டு சத்தத்துக்கு வர மாட்டேங்க, அவளை என்னத்த செய்ய.
தங்கச்சிம்மா நீ என்னை கூப்பிட வேண்டியதானே, நான் வந்து லைட் போட்டு தந்திருப்பேன்லடா. ஏக்கா வயசு பிள்ளையில கூப்பிட்டிய சத்தத்துக்கு வர மாட்டேங்கி, நம்மளுக்கு வயசு ஆயிட்டுல, கண்ட நேரத்துல எதுக்கு எழுப்பணும் தான் எழுப்பேலக்கா. பரவாயில்ல மோயினி, ஏதாவது உதவி தேவைப்பட்டா அக்காவை கூப்பிடு. சரிக்கா. எம்மாடி தங்கச்சியில தங்கச்சிம்மா பெரிய அக்கா சட்டம் மாதிரி கேக்குதுடா. ஆமாக்கா அவியதான் கூப்பிட்டியாவே. ஏக்கா வாங்க, இங்கதான் இருக்கோம். ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா உள்ளே கிடக்குறீங்களுக்கு, வெளியே அப்படி வந்து உட்கார வேண்டியதானே, கொஞ்சம் சுகாதாரமா இருக்கும். ஏக்கா அடிக்கடி வாசல்ல தான் போய் உட்கார்ந்து கிடப்போம், எப்பவுமே வெளியே போய் உட்கார்ந்தாடா நல்லா இருக்கேன்னு போவோம்க்கா. இப்போ கொஞ்சம் வெயிலா இருக்குல்ல, அதான் உள்ள உட்கார்ந்து இருக்கோம். அப்படியே சரி சரி, இப்ப காபி போட்டுருவா, காபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காருங்க. சரி அக்கா. பிறகு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு தான் வந்தேன். என் கொள்ளு பேத்திக்கு மொட்டை அடிச்சு காது குத்திடலான்னு பாக்கோம். அப்படியாக்கா, என்னைக்கு? வர ஞாயிற்றுக்கிழமைமா. எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டு இங்கே இருங்க. இங்கதான் எங்க குலதெய்வம் கோயில்ல வச்சு மொட்டை அடிச்சு காது குத்திடலான்னு இருக்கோம். எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். ஊருக்கு இப்ப போக வேண்டாம் சரியா, அதை சொல்லிட்டு தான் வந்தேன். அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். நான் கூட நாளைக்கே ஊருக்கு கிளம்பிடுவோம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா நீங்க சொன்ன பிறகு நாங்க எப்படி ஊருக்கு போவோம், ஃபங்க்ஷன்ல முடிஞ்ச பிறகு போறோம்க்கா. சரிம்மா தங்கச்சி. ஏக்கா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு, நாங்க இல்லாமல ஏதாவது வேலை செய்யணும்னாலும் சொல்லுங்க. பேசாம சமையல் வேலையை கூட நம்மள சேர்ந்து பாத்துடலாமா, அதான் இத்தனை பேர் இருக்கோம்ல. அப்படியாம்மா தங்கச்சி. ஆமாக்கா, அவங்க பேத்திய என்ன அழகா சமைப்பா, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவதான் அங்க சமைச்சிட்டு கிடக்கா. அவளை செய்ய சொல்லுங்க, சாப்பாடு பிரமாதமா இருக்கும். ஏன் மேல் பார்வை பார்த்துட்டு நின்னாலே போதும். ஆமாக்கா, குழந்தை ரொம்ப பிரமாதமா சமைப்பா. அவ கடை போட்டாலே போதும், நாக்கு ருசி அப்படி இழுத்துரும். ஃபங்க்ஷனுக்கு அவளையே சமைக்க சொல்லுங்கக்கா, ஊரு சனமே மூக்கு மேல விரல வச்சிடும். அப்புறம் பாருங்க உங்ககிட்ட வந்து கேப்பாவ, யார கூப்பிட்டியேன்னு. அப்படியே நானே என் பேத்தி சமையல் சாப்பிட்டுருக்கேன். ஆனா இது பெரிய ஃபங்க்ஷன்ல இருக்கு, சமைச்சிருவாளா என்னன்னு தெரியலையே. ஏக்கா அங்க பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்குலாம் சமைச்சிருக்கா. அவளை நீங்க மேல் பார்வை மட்டும் பார்க்க சொல்லுங்க, மத்தவிய எல்லா வேலையும் செய்வாவ, கொஞ்சம் சொல்லுங்கக்கா. சரிம்மா தங்கச்சி, அப்ப நான் அவட்ட சொல்லி பார்த்தேன். சரிங்கக்கா. சரி, ரெண்டு பேரும் வாங்க காபி குடிக்கலாம். சரிக்கா, நீங்க போங்க வாரோம். ஏக்கா ஃபங்க்ஷன் இருக்கான், நம்ம கூட நாளைக்கே ஊருக்கு போக வேண்டியிருக்கோம்னு நினைச்சு பேசிட்டு இருந்தோம்ல. ஆமா தங்கச்சி, நாளைக்கே ஊருக்கு கிளம்புறோம்னு ரொம்ப வருத்தமா இருந்தது. இப்போ ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி அவல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு 4-5 நாள் இங்க உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். சரிங்கக்கா, வாங்கக்கா போய் காபி தண்ணிய குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் என்ன வச்சிருக்காவன்னு கோரிப்போம் வாங்க. சரிடா தங்கச்சிம்மா. அம்மா, என் மனசுல இருக்கிறது எப்படியாவது இந்த தடவையாவது சேகரிட்ட சொல்லிரணும். நான் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணேம்மா, ஆனா எந்த முயற்சியும் கை கொடுக்கவே இல்லை. எல்லா முயற்சியோடயே முடிஞ்சு போச்சு. சேகர்கிட்ட கடைசி வரைக்கும் என் மனசுல இருக்கிறது சொல்லவே முடியாம போச்சுமா. நாளைக்கு கண்டிப்பா ஊருக்கு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. பஸ்ல ஏறிட்டு அதுக்கு பிறகு சேகர தனிமையில சந்திக்கவே முடியாது. ஓனர் ரவியில எங்களுக்கு குறுக்க ஒரு தடைக்கெல்லாம் நிப்பாங்க. இங்க இருக்க வரைக்கும் சேகரும் ஃப்ரீயா இருக்கா, நானும் ஃப்ரீயா இருக்கேன். இப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு
நீங்க